கண்டிப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதையில சில விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நடுவுல வந்து குழப்பங்கள்லாம் வந்துச்சு. நெறைய ஃபில்லர்ஸ் வந்து வந்து மாத்தி மாத்தி போட்டு, இது வந்து சிறகடிக்க ஆசையா? ஃபில்லர் வைக்க ஆசையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனாலும் இப்ப இந்த 2 எபிசோட்ல மொத்தமா டாக் ஆஃப் த டவுன், அதாவது சீரியல் ரிலேட்டட் பேஜஸ், சீரியல் ரிலேட்டட் சேனல்ஸ் தாண்டியும் கூட Facebookலயும், Twitterலயும் வந்து பார்த்தீங்க, இன்ஸ்டாலலாம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி மாறிட்டாங்க, ரோகிணி மாறிட்டாங்க, இலை பண்டிகையை கொண்டாடுங்களே! அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. அந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கான ஒரு ரீச் இருக்குது. ஸோ ரோகிணி சிக்கிட்டாங்கங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் கூட. ஸோ இதை வச்சு என்ன நடக்க போகுது அடுத்து? இது நிஜமாக சிக்கிட்டாங்களா இல்லையா? இது கனவாக இருக்க வாய்ப்பாக இருக்கா? கனவாக இருந்துச்சு அப்படின்னா 3-4 எபிசோடு எப்படி போகும்? கனவு இல்லை அப்படின்னா வந்து மீனா கையில் கட்டியிருந்த அந்த கட்டு எங்கே அப்படின்னா பல கேள்விகள் இருக்குது. மீனா கையில் கட்டியிருக்க கட்டுங்கிறது ஒரு வேளை கண்டினியூட்டி மிஸ்ஸாக கூட இருக்கலாம். அது வந்து அப்படியே மறந்து போயிட்டு விட்டுருந்துருக்கலாம். 3 நாளுக்கு மேலே இவ்வளோ ப்ரோமோ போட்டு கனவுக்கு ப்ரோமோ ஈஸ்வராக போட மாட்டாங்க, ஒரு லாஜிக் சொல்லியிருப்பாங்க. அந்த லாஜிக் உண்மையும் கூட. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இது கனவு கிடையாது. ரோகிணி சிக்கிட்டாங்க. ஆனால் ரோகிணி சொன்ன பல பொய்களில் ஒரு பொய் தான் சிக்கியிருக்காங்க. மலேசியா மாமா பொய் தான் சிக்கியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கும் மலேசியாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வரவே இல்லை. அவங்க இப்போயும் ஒரு ட்ராமாவை போட்டு எங்கள் அப்பா இருக்கார் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி நீங்கள் திருப்பி எங்கள் அப்பாவை கூட்டுற சொன்னனால தான் இப்படி பண்ணன்னு ஒரு ட்ராமா போடவும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் வெளில போடின்னு விஜயா தள்ளும் பொழுது நீங்கள் முதல்ல ஒழுங்கா என்ன பார்த்து ஏதோ ஏமாத்துக்காரு அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டில் எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க, என்னை வந்து எத்தனை தடவை வரதட்சணை மாதிரி வந்து உங்கள் அப்பாட்ட போய் பணத்தை கேளுங்க. இந்த ஆள் இப்போ வந்தபோது கூட அந்த ஆள்கிட்ட வந்து என்ன பேசுனீங்க? பணத்தை எப்படியாச்சும் வாங்கி கொடு அப்படின்னு தான் வந்து பணம் கொடுத்து தர வந்திருக்காரான்னு தான் ப்ரௌன் மணியை பார்த்து கேட்டீங்க. நீங்கள் வந்து எத்தனை விஷயங்களில் மோசமாக நடந்திருக்கீங்க. மீனாவோட அந்த பூ கட்டுற பிஸ்னஸை வந்து கெடுத்து விட்றதுக்கு என்கிட்ட சொல்லி கடைசியில் கெடுத்து விட்டது வந்து நீங்களும் நானும் தானே. எத்தனை தகுதித்தங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் சொல்லாத விட பொய்யை நான் சொல்லிட்டேன், ஓவராக பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி டைரெக்டாக கோவப்பட்டு வெளில போயிட்டு ரோகிணி முழு வில்லியா அந்த அந்நியார் தெய்வ மகளில் மாறுற மாதிரி மாற போகிறாங்களா, இல்லை நேக்கா சில பொய்கள்லாம் சொல்லி பாட்டி வந்து சேர்த்து வச்சு இவங்க திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வர போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் இப்போ நடந்த கூத்துகள்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை இப்போ எப்படி போகுது? நிஜமாக சிக்கிட்டாங்களா கனவா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.